நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் மணியங்குளத்தில் பிறந்த நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் இந்த புத்தகத்தை காட்டுகிறேன். ஏனென்றால் சிந்தனை மலர்கள் என்று 1998 ஆண்டு சிந்தனை மலர்கள் என்ற கவிதை புத்தகத்தை 192 பக்கம் கொண்ட இந்த புத்தகத்தை வெளியிட்டேன். கவிஞர் பொன்னடியான், புலவர் புலமை பித்தன், கவிஞர் ஒசூரை சேர்ந்த தருமபுரி மாவட்டம் அப்போதைய ஒசூரை சேர்ந்த பாவலர் கருமலை தமிழாளன், திரைப்பட தயாரிப்பாளர் பரமசிவ கவுண்டர், சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய திரைப்பட விநியோகிப்பாளர் சங்க தலைவராக அப்போது இருந்த மரியாதைக்குரிய திருமிகு ஆர் முருகேசன் பிஎஸ்சி அவர்களும் கலந்து கொண்டு 1200 புத்தகங்களை வெளியிட்டார்கள். 1200 புத்தகங்களும் நாமக்கல் நகரில் உள்ள மோகனூர் ரோட்டில் உள்ள இளங்கோ கல்யாண மண்டபத்தில் எல்லா புத்தகமும் அப்போது விற்று தீர்ந்து விட்டது. அப்போது இருந்த நாமக்கல் அறிஞர் அண்ணா கலை கல்லூரி மாணவர்களும், நாமக்கல்லில் உள்ள திருச்சி ரோட்டில் உள்ள பெண்கள் கல்லூரி, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை கல்லூரியை சேர்ந்த மாணவிகளும் வந்து அன்போடு பெற்றுக் கொண்டார்கள். செவுட்டுரங்கம்பட்டியிலே மோகனூர் சுற்று வட்டாரத்திலே அன்றைக்கு கவிதை புத்தகம் எழுதிய முதல் கவிஞர் பதுமை செல்வன் மட்டுமே. ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், ராணி பத்திரிகை, தினத்தந்தி, தினகரன், மாலை மலர், மாலை முரசு பத்திரிகையில் வந்த அனைத்து கவிதைகளையும் தொகுத்து சிந்தனை மலர்கள் என்ற புத்தகமாக வெளியிட்டேன். கவிஞர் வைரமுத்து, கவிஞர் பொன்னடியான், புலவர் புலமை பித்தன் போன்றவர்கள் வாழ்த்துரை கொடுத்தார்கள். ஏனென்றால் அன்றைக்கு நாடகமும் எழுதி கொண்டு, நாடகத்திற்கு பாடல்களும் எழுதி கொண்டு, புத்தகமும் எழுதினேன் என்பது கூடுதல் தகவலாகும். சிலர் குறை சொல்லலாம். ஊனாங்கல் பட்டியிலே புனிதமான உறவு என்ற நாடகத்திற்கு நானே பாட்டு எழுதி நானே பாடினேன். ஊனாங்கல்பட்டி தர்மகர்த்தா நல்லதம்பி அவர்களுக்கும், ஊனாங்கல்பட்டியில் வில்லனாக நடித்த தங்கவேல் அவர்களுக்கும், ஊனாங்கல்பட்டி பொதுமக்களுக்கும் தெரியும். ஒரு பாடகர் வரவில்லை, நானே பாடினேன் என்பதை இந்த நேரத்தில் அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். சூழ்நிலையின் காரணமாக சிறைக்கு சென்று விட்டதால் சிலர் கேவலமாக பேசலாம். யாரையும் எப்போதும் எந்த நேரத்திலும் கேவலமாக பேசக்கூடாது. ஒரு மனிதன் பள்ளத்தில் விழுந்து விட்டால் மேட்டுக்கு வருவான், மேட்டில் இருப்பவன் பள்ளத்திற்கும் செல்வான். இது கவிஞர் கண்ணதாசன் சொன்னது. கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வைரமுத்து, கவிஞர் முத்துலிங்கம், கவிஞர் பழனி பாரதி போன்றவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். எனது குலதெய்வம் சுண்டக்கா செல்லாண்டி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க செந்தமிழ், வாழ்க சிந்தனை மலர்கள் கவிதை புத்தகம்.